தொடர்ந்து மருத்துவர் செந்தில் அவர்கள் சில வார்த்தைகள். பொதுவாக டாக்டர்னா மருத்துவர்னு எடுத்துக்கிறது வணக்கம். ஆனால் நான் அந்த டாக்டர் இல்லை, நான் ஒரு முனைவர், வேதியியல் துறையில் முனைவர் பட்டம் முடித்தவங்க. ஆமாம், ஐயாவுக்கு முனைவருங்கிறது இல்லை. ஆமாம், முதலில் இந்த படம் குறித்து ஒரு தேடலை உருவாக்கிய ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த படத்தை பார்த்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த பிறகு ஒரு அழைப்பு வந்தது. தம்பி, நீ இந்த படத்தை போய் பாரு. குறிப்பா ஒரே ஒரு காட்சியை எனக்கு அவர் ஞாபகப்படுத்தினார். கொதி அந்த நடன மங்கையினுடைய ஆட்டத்தை ரசிக்கின்ற அந்த காட்சி, அந்த காட்சியில் அந்த கேமராவானது கொதியின் பின்புறத்திலிருந்து பார்க்கப்படும். நீ பாரு, பார்த்த பிறகு அதை பற்றி பேசு அப்படின்னார். உண்மையிலே பார்த்துட்டு மிரண்டுட்டேன். ஏன்னா அந்த கொதியின் வடிவமைப்பு, பின்புறம் பார்க்கின்ற அந்த கொதியின் வடிவமைப்பு சற்றேறக்குறைய 2015 முருகனுக்கு ஒரு அடையாளம் வரைய வேண்டும், தமிழ் முருகனுக்கு இப்படிதான் ஒரு அடையாளம் இருந்திருக்குன்னு ஒரு அடையாளத்தை வரைஞ்சி வச்சிருந்தோம். அப்படியே இருந்தது. அந்த வகையில் ராஜராஜ சோழன் என்கின்ற பெரிய மன்னனை வடக்கு திசை தன்னுடைய அடையாளங்களை புகுத்தி கொண்டாடி கொண்டு இருக்கின்ற இந்த நாளில் தென் திசை என்கின்ற யாத்திசையை கொண்டாட மனம் வந்ததற்காக டிஸ்கவரி புக் பேலஸினுடைய அதிபர், அன்பு சகோதரர் வேடியப்பன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் தமிழ் கூறும் நல்லுலகம் பற்றி இருக்கின்றது. கூடுதலாக சகோதரி அவர்கள் பேசும் பொழுது இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு இன்னும் சம்பளம் கூட கொடுக்காத சூழல் கூட இருந்திருக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக தன்னிடம் கிடைத்த 5 அடி சால்வையை கூட தான் மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல் எல்லோரையும் அழைத்து ஒவ்வொரு அடியாக பகிர்ந்து கொண்ட இயக்குனர் தனக்கு கிடைக்க இருக்கின்ற வருமானத்தை உறுதியாக பகிர்ந்து கொள்வார். ஏன்னா ஒருத்தனுக்கு வேலைக்கு போறோம், ஒரு நாள் காசு கொடுக்காட்டினா அடுத்த நாள் அவனுக்கு வேலைக்கு போக மாட்டோம். ஆனால் 4 வருடம் ஒருவரை நம்பி தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய திறமையை அத்தனையும் ஒப்படைக்கின்ற ஒரு பாங்கு தரணி ராஜேந்திரன் என்கின்ற ஒரு மனிதனை நம்புகின்ற நம்பிக்கையை தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. அந்த வகையில் ஒரு பெரிய பாராட்டு அப்படின்னா அவருடைய படத்தின் வசனத்திலேயே நான் சொல்ல நினைக்கிறது, இயக்குனருக்கு ஆழ்கடல் நடுவே அமிழ்ந்த குமரியில் ஒரு அழகிய நகரம் அமைத்து தரணி ராஜேந்திரன் என்கின்ற இயக்குனருக்கு இந்த காலகட்டத்தை, இந்த கதையை, இந்த கதையின் பாங்கை அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லாவற்றோடும் பதிவு செய்கின்ற என்ற சிந்தனையை அந்த இடத்துல கோயில் கட்டி நம்ம வணங்கணும். அதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் குறிப்பா என்னுடைய மகன் 11 வயது மகன், அவனை இன்ன வரையிலும் நான் ஒரு படத்துக்கு கூட அழைச்சிட்டு போனதே கிடையாது. அதன் பிறகு இந்த படம் வருது, இந்த படத்தை பார்க்கணும்னு நான் ஒரு முடிவுக்கு வர்றேன். என் மகன், ஏன்னா அவன் அடிக்கடி சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்னா என்ன அப்படி பேசிக்கிட்டே இருப்பான். சரி, அவனுக்கு புரியாத வயதுல இதெல்லாம் நமக்கு பெருசா சொல்லி கொடுக்க கூடாதுன்னு அவனை 2வது காட்சிக்கு முதல் முறையாக நானும் என்னுடைய மகனும் சேர்ந்து பார்த்த படம் இந்த படம். படம் வெளியாகி 2வது நாள்ல தஞ்சாவூர் திரையரங்கில் ஜிவி கோல்டுங்கிற ஒரு திரையரங்குல அரங்கு நிறைந்த காட்சிகள். நான் உண்மையிலேயே பதிவு செய்கிறேன், அன்னைக்கு அரங்கு நிறைந்த காட்சிகள். 2வது ஆட்டம் அரங்கு நிறைந்த காட்சிகள்ங்கிறது பெரிய விடயம். அப்போ என் மகன் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஏன் இந்த படம் வெற்றி அடையுது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அப்போ கொதி என்கின்ற கதாபாத்திரம் வருகிறது. போகிற போக்குல பாறையில இருக்கிற ஒரு சின்ன பொருளை எடுத்து தின்னுட்டு போகுது. அது என்ன அப்படின்னு அவன் கேட்கிறான். ஏன்னா இயக்குனர் அதற்கான எந்த ஒரு விளக்கமும் வைக்கல. விளக்கம் வைக்காததுதான் அவனுடைய தேடலை உருவாக்கி இருக்கின்றது. ஒண்ணுக்கு படத்துல இருக்கின்ற ஒவ்வொரு புள்ளிக்குமே நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா விளக்கம் மட்டும்தான் மொத்த படமா இருக்கும். அப்ப அவன் தேடலை உருவாக்குறான், என்கிட்ட கேட்கிறான், ஏன் என்னன்னு கேட்கிறான். அப்ப நான் அவனுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்கின்ற வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு கொதி என்கின்ற கதாபாத்திரம் காடு வழியாக பயணிக்கின்ற பொழுது ஒரு சாணியை எடுத்து தடவிக்குது.
மேலே சாணியை எடுத்து தடவிக்குது. அப்போ இவன் கேட்குறான், ஏன் போறவன நல்ல அலங்காரத்தோட உடையோடு இருக்கிறாரே, அவர் ஏன் சாணியை எடுத்து உடம்புல தடவிக்கணும்? அப்போ நம்ம பழந்தமிழர் கையாண்ட ஒரு போர் முறையும், காடுகளை கடக்கும் பொழுது தீமை செய்யக்கூடிய, தாக்குதல் செய்யக்கூடிய விலங்குகள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு சாணம் என்கின்ற அந்த வாடையை கண்டு ஓடுவதற்காக தடவிக்கிறாங்கிற ஒரு வரலாற்றை சொல்வதற்கு, என் பிள்ளைக்கு நான் சொல்றதுக்கு ஒரு பெரிய திறப்பை நீங்க உண்டு பண்ணீங்க. அதுக்காக நான் பெரிய பாராட்ட சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இன்னொன்னு இங்க நிறைய வரலாற்று புருஷர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வரலாற்று பேராசிரியர்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரே ஒரு புத்தகத்தை மட்டுமே வச்சு நான் தான் பெரிய வரலாறு, இது மட்டும்தான் இறுதிக்கும் இறுதியான வரலாறு என்று யூடியூப்ல பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா பாண்டியர்களினுடைய போர் வீரர்கள் இறந்து கிடக்குறாங்க. ஒரு பெரிய பள்ளம் தோண்டப்படுகின்றது. அந்த பள்ளத்துல ஒவ்வொருத்தரையும் எடுத்து புதைக்கணும். புதைக்கின்ற காட்சி படமாக்கப்படுகின்றது. அப்படியே தூக்கி போட்டு புதைக்கலாம். தூக்கி என்ன செத்து போன பிறகு, நம்ம உயிரோட இருக்கும் பொழுதுதான் செந்தில்லாதான் அவங்க இவங்க எல்லாம் செத்து போன பிறகு எல்லாருமே போனோம்தான். அப்ப அப்படியே தூக்கி போடலாம். அப்ப ஒவ்வொரு அந்த சடலத்தையும் பிரட்டுகிறார்கள். பிரட்டும் பொழுது நெஞ்சில கீறி புதைக்கிறாங்க. அப்ப என் மகன் கேட்கிறான், எதற்காக? அவன் தான் ஏற்கனவே செத்து போயிட்டானே, அவனையே நெஞ்சில கீறி மறுபடியும் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு காட்சி. அப்ப அவனுக்கு சொல்றேன், தமிழர்கள் என்பவர்கள் போரில் இறந்தாலும் கூட நெஞ்சிலே புண்பட்டுதான் இறக்க வேண்டும் என்பது மரபு. ஒருவேளை அவ்வாறு இறக்கவில்லை என்றால் புதைக்கும் போது அவர்களுடைய இறந்து போனவனினுடைய தன்மானம் கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நெஞ்சிலே கீறி புதைக்கின்ற மரபு நம்முடைய மரபு. அதை தானே அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய படம் முழுக்க சொல்லிக்கிட்டே போகலாம். படம் முழுக்க இந்த டீகோடிங் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில இதெல்லாம் நான் டீகோட் பண்றேன். இந்த படத்தை நீங்க எடுத்துட்டு பல நூறு எபிசோடுகளாக டீகோடிங் மட்டும்தான் பண்ணலாம். ஏன்னா கொதியினுடைய மனைவி பிரசவிக்கின்ற அந்த காட்சி, அந்த காட்சியில நிறைய செய்திகள் இருக்கு. அந்த காட்சியில அந்த பெண்ணில காலில் கட்டப்பட்ட அந்த ஒரு தொப்புள் கொடி, அந்த இதுக்கு ஒரு நிறைய ஒரு விளக்கம் இருக்கு. அது போன்ற எனக்கு பெரிய பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இது ஒரு பிரம்மாண்ட பட்ஜெட்டில் எடுக்க வேண்டிய படம். இதை இனிமேலுக்கு வரலாற்று ஆய்வுகளை நாங்கள் படமாக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் குறைந்த பட்ஜெட்டில் எல்லாம் எடுக்கலாம். நான் நினைக்கிறேன், நான் உறுதியாக நம்புகிறேன், யார் வேண்டுமானாலும் வரலாற்று படத்தை எடுக்கலாம். மன்னர்கள் முடிச்சு விடும் பொழுது செண்டை மேளத்தை அடித்து கூட முடிச்சு விட்டு விழாவை நடத்தலாம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் பார்க்கின்ற மனிதனை 7ஆம் நூற்றாண்டில் கொண்டு இறக்கி வச்சு 2.25 மணி நேரம் உட்கார வச்சு, இதாண்டா உங்க பாட்டனும் உன்னோட முப்பாட்டனும் வாழ்ந்த இடம் என்ற நுணுக்கத்தை சொல்லி ஒரு படம் அழைத்து வருமா என்றால் உறுதியாக வராது. ஏன்னா எனக்கு இந்த இயக்குனருடைய படத்தை ரசிக்கிறதை விட இயக்குனருடைய பேட்டியை நான் ரொம்ப ரசித்தேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க, இதை பொன்னியின் செல்வனோடு ஒப்பிடுகிறார்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு. அப்போ ஒரு படைப்பின் ஞானச்சிற்காவே நான் அதை கருதுறேன். ஒப்புறவங்க அது அவங்களோட இது. ஆனா ஒண்ணுமே இல்லாமையா ஒரு படத்தை பொன்னியின் செல்வனோட ஒப்பிட முடியும்? அந்த பதில் இருக்கு இல்லையா, அந்த பதில் தன்னுடைய உழைப்பின் மீதும் தன்னுடைய ஆய்வின் மீதும் ஒரு மனிதன் கொண்டிருக்கின்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. எங்களுக்கெல்லாம் வரலாற்றை சொல்லி இன்னும் சொல்ல போனா, நான் ஏன் அமிழ்ந்த குமரி அது குறித்து பேசுறேன்னா, முதலில் ஐயா மாசோ விக்டர் அவர்களை நான் போய் பார்க்கறதுக்கு காரணமே ஒரு குமரி கண்டம் என்கின்ற ஒரு புத்தகம் தான். எனக்கு குமரி நிலம் குறித்து பெரிய பெரிய கனவு இருக்கு. அப்போ அந்த கனவுகள் குறித்தெல்லாம் பேசிட்டு ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த படத்தை போய் 2வது காட்சியில மாசோ விக்டர் என்கின்ற ஒரு மனிதனை, நன்றி மாசோ விக்டர்னு வரும்பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி. படத்தை முழுசு எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை, உள்ளுக்கு போய் பார்க்க வேண்டியதில்லை. ஆனா என் போன்ற மனிதர்கள், என்னுடைய வரலாற்று ஆய்வுக்கு பெரிதும் துணை நின்ற மாசோ விக்டர் அவர்களுக்கு நன்றின்னு ஒரு ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா. மாசோ விக்டர் வெற்றி பெற்றாரு. இது யாத்திசை தரணி ராஜேந்திரன் வெற்றி அல்ல, மாறாக மாசோ விக்டர் அவருடைய ஆய்வுகளை நேசிக்கின்ற ஒவ்வொரு தமிழனுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் தான் இந்த யாத்திசை மிக மிக பெரிதாக கொண்டாடப்பட வேண்டும். நான் இது மாதிரி சென்னைக்கு போறேன், யாத்திசை படக்குழுவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என் மகன் அங்கிருந்து ஓடி அவன் இதுவரையிலும் யார்ட்டையும் அதெல்லாம் பேசினதே இல்லை. நீங்க கொதியை பார்ப்பீங்களா? கொதிதான் அவனுக்கு. அவனை பொறுத்தவரையிலையும் கதாநாயகன்கிறது கொதிதான். உண்மையிலேயே நீங்க ஒரு புத்தகம் வாங்கி கொதிக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க எனக்காக. இந்த வரையிலும் சொன்னதே இல்லை. நான் வரும்போது கூட ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்போ ஒரு சும்மா கார்ட்டூனே பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க,
பள்ளிக்கூடத்தை தாண்டி வேற எதுவுமே பழக்கம் இல்லாத பிள்ளைங்க அந்த இடத்துலலாம் கொதி என்கின்ற ஒரு மனிதனை ஒரு வரலாறையும் போய் நிறுத்திருக்கு பார்த்தீங்களா. அந்த வகையில் இந்த யாத்திசை வென்று விட்டது. நீங்க அண்ணன் சொல்லும் பொழுது இயக்குனர் கௌதமன் அண்ணன் சொன்னாங்க, வரலாற்றுல நம்ம வீழ்ந்தோம் அப்படின்னலாம். யாத்திசைக்கு பிறகு வரலாற்று மீளெழுச்சி கொள்கிறது. நம்ம வீட்டுல எல்லாம் தூங்கும் பொழுது தெற்கு திசை கால் நீக்கி படுக்காதீங்க, அது வந்து நமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம், முன்னோர்கள் இறந்து போனதற்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக அந்த இடத்துல கால் நீட்டி நம்ம படுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பார்த்த பிறகு தென் திசை, அதாவது யாத்திசை தொழ வேண்டிய திசை மட்டுமல்ல, மாறாக தமிழன் எழ வேண்டிய திசை என்பதையும் உணர்த்துகிறது இந்த படம். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய இந்த நான் ஒரு 6-7 வருடமாக வரலாற்று மீட்பு பயணத்தில் வரலாறு குறித்து பண்பாடு மீட்பு குறித்தெல்லாம் பயணப்பட்டு இருக்கும் பொழுது நிறைய தேடல் இருக்கும். வரலாறு பண்பாடு இதெல்லாம் எனக்கு இந்த கருணாமிரத சாகரம்னு ஒரு திரட்டு, அது சங்கீத திரட்டு. ஐயா ஆபிரகாம் பண்டிதருடைய தொகுப்பு, மூல தொகுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். அப்போ வந்து கடலினுடைய ஓசையினுடைய அந்த சப்தத்தை வந்து குறிக்கும் பொழுது ஒரு கதை சொல்லியிருப்பார். குமரி கண்டத்துல ஒரு அரண்மனை மூழ்கி கிடப்பதாகவும், அந்த அரண்மனையை ஒவ்வொரு சித்திரை பௌர்ணமி என்றும் அந்த அரண்மனைக்கு போகிற வழி மட்டும் தண்ணி விலகிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை, அற்புதமான கதை. அந்த கதையை படித்த நொடியில் இருந்து இதை நம்ம படமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதே போல முதலாம் கரிகால சோழன், அவனுடைய வரலாறு நம்ம புத்தகமா தொகுத்தோம் போட்டிருக்கோம். அவனுடைய வரலாறு, அவனுடைய பிறப்பின் சம்பவம், அவனுடைய இந்த காவிரிக்கு கல்லணை கட்டும் பொழுது அவன் ஆற்றிய நிகழ்வு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ இது மாதிரி எல்லாம் ஒரு படமா பார்க்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும். அந்த வகையில என்னுடைய ஆசை என்பது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய ஆசையை ஒரு வகையில் தொடக்கத்தில் நிறைவேற்றியிருக்கிறார் அன்பு சகோதரர் தரணி ராஜேந்திரன். இன்னமேலுக்கு சகோதரனை நிறைய பேர் வந்து கதைகளோட பார்க்க வருவாங்க, வரலாற்று கதைகளோட பார்க்க வருவாங்க, அதிகபட்சம் காசோடவும் பார்க்க வாங்க. நிறைய வரலாற்று படங்கள் வெளிவரும். அந்த வகையில இன்னும் அவருடைய வரலாற்று தேடலுக்கு இப்போ நான் இந்த மேடையில மனந்திறந்த ஒரு ஆதரவா நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அவருடைய வரலாற்று தேடலுக்கு, அவருடைய உழைப்புக்கு என்னாலும் நாங்கள் உறுதுணையாக நிற்போம். அது இல்லாம என்னுடைய தம்பி திருமுருகன் காளிங்கம், அவரையும் வந்து ஒரு இடத்துல அவர் சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்து நீங்க கழக தமிழ் காலத்துல உள்ள சொல்ல வந்து சொல்லுகிறதுக்கு தம்பி பயன்பட்டாருன்னு உண்மையிலேயே அற்புதமான ஒரு திறமை படைத்த அன்பு சகோதரர் திருமுருகன் காளிங்கம். ஆனா ஒரு திரைப்படம் வந்த பிறகு அந்த கதை சொன்னவர்கள் அல்லது கதையை சொன்னவங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு கடந்து போகிற இந்த காலகட்டத்துல ஒரே ஒரு சொன்னவங்க, ஒட்டுமொத்தமா நின்னவங்க, நான் யாரையும் பிரிச்சு பார்க்காம எல்லாருக்கும் நன்றி சொல்ற அந்த இயல்பு இருக்குங்க இல்லையா, அதுதான் யாத்திசையினுடைய வெற்றி. இந்த யாத்திசையினுடைய வெற்றி இன்னும் பல 100 மடங்கு பல கதைகளாக விரிய வேண்டும். அதற்கு என்னாலும் நாங்கள் உங்கள் சகோதரன் போல உங்கள் உடன் இருப்போம் என்று சொல்லி அந்த யாத்திசை அந்த படத்துல தன்னை ஈடுபடுத்தி உழைத்த ஏன்னா இயக்குனருக்கு நாம இயக்குனர் ஆகணும், நம்ம இந்த படம் வெளியில வந்தோடனே நம்ம பேர் வெளியில தெரியும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதே போல ஒரு முதலீட்டாளருக்கு, அதாவது வெளியீட்டாளருக்கு ஒரு சரி இது நம்புறோம், இது வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு நம்புறோம்னா, ஆனா இதுல வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் ஒவ்வொரு நடிகரும் வந்து 4 வருடம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த கொதி கதாபாத்திரம் பேசுகிற சங்க தமிழ் வந்து என் காதுல இன்னும் நின்றுகிட்டே இருக்கு. அதிகப்படியா இனி சங்க தமிழையும் நீங்க படம் பார்த்துட்டு வந்தவங்க பெரும்பாலும் சொன்னது என்னங்க ஒரு வாட்டி பார்த்தா புரியலைங்க. எனக்குமே அந்த இது இருந்தது. நான் தமிழ்ல புறநானூறு அகநானூறு எல்லாம் படிச்சுக்கிட்டும் இருக்கேன், தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பயும் வந்து ஒரு 4 டைலாக் வந்து கொதியோட டைலாக் எனக்கு நிக்கல, சப்டைட்டில தான் பார்த்தேன். ஆனா 5வது டைலாக்ல இருந்து எனக்கு சப்டைட்டில் தேவைப்படல, என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ அதற்கான ஒரு பெரிய ஒரு பாதையை இந்த படம் திறந்து விட்டிருக்கின்றது. அந்த வகையில் யாத்திசை படக்குழுவினர் அனைவருக்கும் நான் சார்ந்து இயங்குகின்ற, நான் நம்புகின்ற தமிழ் தேசிய பேரினத்தின் சார்பாக பெரிய நன்றி கடன். உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் எல்லா காலகட்டத்திலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.